Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் எஸ் கபடி தான் PK12 தான் தமிழ் தலைவாஸ் தான். ஏன்னா ஆளை ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அன்பு கட்டளைட்டீங்க. என்ன கிரிக்கெட்டே பேசிட்டு இருப்பீங்களா, கபடியை மறந்துட்டீங்களா, அப்படி என்ன கிரிக்கெட்டு அப்படின்னு நிறைய பேர் விஷயம் கேட்டீங்க. நல்ல கேள்வி தான். விஷயமும் ஒன்றும் இல்லை, எப்போதும் பிஸியாகவே இருப்பாங்க தமிழ் தலைவாஸ் சோஷியல் மீடியாவில். அவங்களே கம்மி பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள். ரைட், அது புயலுக்கு முன்னாடி வர அமைதியா இல்லை என்னன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஓடி போச்சுல, டோர்னமெண்ட் முடிஞ்ச 3 மாதம் ஆயிடுச்சு. கப்பை தூக்கி சுற்றிட்டு அவர் மன்பிரீத் சிங் துசிக்கி தேத்தா, அவர் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அவங்கவுங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கங்கே பிளேயர். இன்னும் NYP அண்ட் இன்னும் லிஸ்டெல்லாம் என்ன ரெடியாக இருக்கும். வெயிட்டிங் அப்டேட் எனி மூமெண்ட் வரும். ஆயிடுச்சு இல்லை, வந்து ஆகணுமே. ஏன்னா அப்டேட்டுக்கு சொன்னதுக்கப்புறமே 4 மாதம் அவங்க டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. அதான் யார் யார் ரீட்டைன் பண்ண, எவ்வளோ பட்ஜெட் ஏறி இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அண்ட் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கணும் எல்லாம். ரைட். ஸோ இப்போ கபடி கேட்கறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். நிதிஷ்குமார் அண்ட் மொயின் ஷஃபாகி அவங்கள பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு அந்த வீடியோ. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக என் டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களாம் எங்கேயாவது அப்படியே டக்குன்னு போயிடுங்க. போயிட்டு பிக் பாஸ் பார்க்கலாம். நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்தது இப்போ பிக் பாஸ். யார் யார் என்ன பண்ணான்னு போய் பாருங்கள். இதை பார்த்தவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் இது கேட்ட அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பேசுவோமே. சாப்பிட்றதுக்கு மட்டும் தானே வாய், பேசுறதுக்கு இருக்குது வாய். அதனால் பேசலாம். ரைட். அண்ட் முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், இந்த கண்டென்ட் பிடிக்காதவங்க இங்கேருந்தே போயிடுங்க அந்த 30 செகண்ட்லேயே. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு சேனல் இருக்குது எனக்கு, பாலா ஸ்பீக்ஸ். என்ன ஸ்பீக்ஸ், என்ன பேசுகிறாங்க அங்கே நிறைய சினிமா பற்றி, கடந்த கால வாழ்க்கையை பற்றி. 40 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் எப்படி இருந்தது, இப்போ தானே சென்னை, அது பேர் மெட்ராஸ், எப்படி இருந்தது, மவுண்ட் ரோடு எப்படி இருந்தது, ஜெமினி ஃப்ளைஓவர் எப்படி இருந்தது, என்ன மாதிரி படங்கள் வந்தது, ரஜினி கமல் டாமினேஷன் என்ன, நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. ஒரு பைசாக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தது, என்ன மாதிரி கேம்ஸ் விளாடும், அவுட்டோர் கேம்ஸ், எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட்டு, கபடி, கோலி, கில்லி, பம்பரம். இப்போ எதுவுமே காணும், எல்லாம் வீடியோவில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தை என்ன நடந்துன்னு போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடித்தாலே உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்கள என் வயசு ரேஞ்சில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. பாருங்கள். ரைட். இப்போ நீ தமிழ் தலைவாசி பற்றி எதுவும் சொல்கிறீங்க, அதை சொல்லு. அதை விட்டுட்டு 40 வருஷம் முன்னாடி ஏன் கொண்டு போகிற ஃப்ளாஷ்பேக்குங்கிறீங்களா, அது நல்லதா. ரைட். எனிவேஸ், கபடி. நிதிஷ்குமார் அண்ட் மொயின் ஷஃபாகி இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப், முழுகாத ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னது யார், நம்ம அப்பாஸ் அண்ட் வினீத். பைதுவே இந்த அப்பாஸ் இருக்கார்ல, அப்பாஸ் நல்லா ஒன்றா கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் ஷார்ஜாவில். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வரப்போ ஸ்கூலில் எக்ஸாம் அப்போ லீவுக்கு வருவார். நான் சொல்கிறேன் 80s எங்கள் பில்டிங் பக்கத்து பில்டிங்கில் தான் இருந்தாங்க அவங்க ஃபேமிலி. அப்பாஸ் இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. எனிவே அப்பாஸ் படையப்பால் கூட வருவார், ரஜினி கூட வருவார், அவர் தான். முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சோஷியல் மீடியாவில் மொயின் ஷஃபாகியும் நிதிஷ்குமாரும் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு விளையாடினாங்கன்னா, தளபதியில் சூர்யா தேவராஜ் மாதிரி நண்பேண்டா அந்த மாதிரி. அதே மாதிரி அஞ்சான்னு ஒரு படம், எத்தனை பேருக்கு தெரியும்னு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சூர்யா நடித்தது. அதில் அவர் பேர் ராஜுபாய். தேடிட்டு வருவார் ஒருத்தர் எடுத்தானே, ராஜுபாய் எங்கன்னு பாம்பே ஃபுல்லாக பாஷா பாய் அளவுக்கு பில்டப் கொடுப்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது அந்த படத்தில். ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடின்னு ஒரு பாட்டு இருக்கும், ஏக் தோ தீன் சார் கபடியில் வர மாதிரி. எனிவே அண்ட் விஷயம் இல்லாதனால தான் இப்படி நீட்டி முழுக்கிறேன். இது மிஸ்டர் சந்திரமௌலி அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. தமிழ் டப்பிங்கோட. எதுக்கு இவங்க 2 பேரை போட்டிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இவங்க ரீட்டைன். அதான் இப்போ தான் விஷயத்துக்கு வரேன். ரீட்டைன் எப்படி சொல்கிறீங்க, ரீட்டைன் ரிலீஸ் பண்ணுறவங்களை பற்றி எதுக்கு போட்டுக்கிட்டு சொல்கிறது. ஸோ ரிலீஸ் பண்ணுறவங்கள பற்றி ஜஸ்ட் ரிலீஸ்ட், தேங்க்யூ வெரி மச், அதோட முடிஞ்சு போச்சு. இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பர்ஃபார்ம் பண்ணது இந்த 2 பேர் தான். பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கினார். அதே மாதிரி மொயின் ஷாபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் இன்னும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தோற்றோம். இல்லைன்னா பயங்கரமாக தோற்றுருப்போம். இப்போ PKL 9 செமிஃபைனல் போன டீம் நம்ம. எனவே ஆல்ரெடி அபிஷேக், சாயில் குலியா, மோஹித் எல்லாம் அமுச்சு விட்டாங்க. கோச்சையும் விட்டு வைப்பாங்க, அவங்களே அமுச்சு விட்டு. சேரன் அண்ணா, உதயகுமார்லாம், இன்னும் லிஸ்ட்டு ஒன்று நிறைய பாக்கி இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் அதில் யார் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. CR66, எஸ், சந்திரன் ரஞ்சித் ஞாபகம் இருக்கா, நமக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாருங்க இவர், சச்சின் தன்வர். ஆமாம், சோஷியல் மீடியாவில் வந்து இவர் தான் சந்திரன் ரஞ்சித்துன்னு நமக்கே காமிச்சார். ரைட். அண்ட் அந்த அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்து வந்து கடைசியில் முன்னும் சச்சின் தன்வர் ஆகட்டும், ரோனக்கு, சாய் பிரசாத், இமான்ஷு, விஷால் சாஹல், இன்னும் நிறைய பேர் அங்கே டக்குன்னு ஞாபகம் இல்லை. இதில் யார் யார் ரிட்டர்ன் பண்ணவங்க, ரிலீஸ் பண்ணவங்க நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ப்ரெடிக்ஷனும் சொல்லுங்கள். அண்ட் இந்த பில்டப் கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசினா நிறையா இருக்கும். நண்பேண்டா, சந்தானம், எல்லாரும் ஜெல் ஆகிடுவார் அவர். ஜீவாவாகட்டும், ஆர்யாவாகட்டும், ஏன்னா விஷால் தெரியல, ஒரு நடிகர் இருக்கார், ஹைட்டாக இருப்பார். அண்ட் அந்த அளவுக்கு கட்டப்பா பாகுபலி ரேஞ்சுக்கு
பில்டப் கொடுத்தாங்க. எனிவே நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ரைட், சம்திங் டு ஃபீட். வாரத்துக்கு ஒரு ஒன்றானு போடணும் அவங்க சோஷியல் மீடியாவில், இல்லைன்னா மறந்துடுவாங்க தமிழ் தலைவாசை. மற்ற டீம் அவங்களோட நிறைய பேர் கேட்டீங்க, சார் எங்கே சார் நீங்கள் லேட்டாக சொல்கிறீங்க, நான் போய் கலந்துருப்பேன் ரிஹர்சல் ட்ரையல்ஸ்லன்னு. சரி, சோஷியல் மீடியா எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கீங்க, கையில் டேட்டா வச்சுருக்கீங்க, அப்பப்போ டெய்லி பார்த்துட்டே இருங்க 12 டீமும். நான் ஆல்ரெடி பெங்கால் வாரியர்ஸ் ஹரியானாலாம் முடிஞ்சு போச்சு, பார்த்தா பெங்களூர் புல்ஸும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ட்ரையல்ஸு. யங் பசங்களே NYP 18லேருந்து 22 வயசு பார்த்துட்டு யாராவது எங்கே ஓப்பனிங்கோ அவங்க டக்குன்னு போய் கலந்துங்க. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வீட்டில் வந்துலாம் மன்பிரீத் சிங் கதவு தட்டி வாப்பா விளையாடுன்னு கூப்பிட மாட்டார். நம்ம தான் போனோம் அந்த இடத்துக்கு ட்ரையல்ஸ் கொடுக்கறதுக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் புலம்பக்கூடாது, எனக்கு சான்ஸ் கிடைக்கல சார், நான் உங்களை விளையாண்டேன். இந்த கிரிக்கெட் அகாடமி அப்போ தான் 4 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோலாம் இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு நான் பயங்கரமான போலர் தெரியுமா, நாங்கள் சேரணும். 4 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பி குவிக். யா, ரைட். காற்று உள்ள போல தூத்திக்கணும். நிதிஷ்குமார் அண்ட் மோஹித் ஷபாகி பிரில்லியன்ட் பிளேயர்ஸ் 2 பேரும். கன்ஃபார்மாக இவங்க 2 பேரும் ரீட்டன் ஆவாங்க. ஐம் ஷுர் பஸ்ஸாமி, நரேந்தர் இவங்கள கூட ரீட்டன் ஆவாங்க நினைக்கிறேன். அப்போ பார்ப்போம். ரைட், இப்போத்தி இதோட என்னோட நம்பத்தை முடிச்சுக்கிறேன். மற்றவை பின்பு. ரைட், பொறுமை பார்த்து திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.